வணக்கம். இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலில் கைண்ட் ஆஃப் தேங்கிங் வீடியோ சொல்லலாம். இல்லாட்டி 250K ரீச் ஆனதுக்கு ஒரு மைல்ஸ்டோனாக கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த டியூரேஷனில் அதாவது 0 to 250K வர்றதுக்கு நம்ம என்ன கோ த்ரூ பண்ணோம், ஒரு கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும், லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் நிறையா பேசியிருப்போம். சேனலாக மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் த சேனல் நிறைய பேர் ட்ரெயின் பண்ணுறேன், தொடர்ந்து நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ என்னை பற்றி லாஸ்ட் 6 years 7 years ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கலாக நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி லைக் இன்னைக்கு டேட் பார்த்திங்கன்னா 11th June 2024. ஸோ ஐ திங்க் 28th September 2017 நான் வீடியோ போட்டேன். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தா 6 years and 8 months பக்கம் ஆகுது. பட் இதுக்கான தாட் ப்ராசஸ்லாம் வந்து அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இருந்து நான் யோசிச்சிருக்கேன். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது டெக்னிக்கலாக என்ன பொறுத்த வரைக்கும் 7+ years ஆஃப் தாட்ஸ் இதில் போயிருக்கு. ஸோ இந்த 6 years 8 months அப்புறம் இந்த 250K அதை கனெக்ட் பண்ணி மட்டும் இந்த வீடியோ இருக்க போகிறதில்ல. இந்த ஒரு 6 years+ நான் அந்த சேனலில் இருக்கிறபோது எனக்கு கற்றுக்கிட்ட விஷயங்கள், நான் அப்கிரேட் ஆனது, சக்ஸஸ், மேபி சம் ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் நான் அதை ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் பேச போகிறோன்ற எந்த தாட்லேயும் நான் ஆரம்பிக்கல. ஸோ என்ன நான் பேச போகிறேன்னு நீங்கள் வீடியோ முடிக்கும் போது தான் புரிஞ்சுக்க முடியும். பட் சம்திங் என்னோடய லைஃப் வந்து உங்களோட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் உங்கள் ரியல் லைஃபோட கனெக்ட் ஆகிற மாதிரி தான் நான் பேசியிருப்பேன். பிகாஸ் த்ரூ அவுட் இந்த சேனலில் பேசினது 99% என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கும். சில இடங்களில் என் கூட கோர்ஸ் இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பேசியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ அப்படி தான் இருக்க போகுது. மேபி யூ கேன் ரிலேட் டு யுவர் லைஃப். அது உங்களுக்கு வந்து இதோட ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றனால தான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 250K எஸ் அ நம்பராக தேங்க் பண்ணோன்னா கண்டிப்பாக இவ்வளோ பேர் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு அமாங் ஆல் என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் ஃபன்னுக்காக நிறையா இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த சேனல்லையும் ரெகனைஸ் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணுற, அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இவ்வளோ பேருக்கு இருக்குன்றது தான் வந்து இந்த 250Kக்கு நான் சொல்கிற ஒரு தேங்கிங்காக எடுத்துக்கலாம். அண்ட் டெஃபினட்டாக எனக்கு தெரியும், சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ரெகுலராக கமெண்ட் பண்ணுற, ரெகுலராக வாட்ஸ்அப் பண்ணுற, அப்பப்போ என்கிட்ட ஞாபகப்படுத்துகிற ஆட்கள் இருக்கு. நான் ரொம்ப நாள் அவங்க சேனல் பார்க்குறேன், ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. நிறைய பேர் சக்ஸஸ் கிடச்சிருக்கும், அப்புறம் மறந்துருப்பாங்க, இல்லை அந்த ஃப்ளோ அவங்க லைஃப் நல்லபடியாக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்கலாம். இப்போ 250K ஸ்டில் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் நம்பர். நான் வந்து ஒரு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நம்பர்ஸில் எனக்கு ஐடியா இல்லை, பட் காசு சம்பாதிக்கணும், ஏதாவது ஒன்று நம்ம யூடியூப்பில் பண்ணோன்னா அதுக்கு மொமெண்டம் க்ரியேட் ஆகும், நம்ம லைஃப் மாறும் அப்படின்றது தான். மற்றபடி எனக்கு இவ்வளோ நம்பர்ஸ் ரீச் ஆவேன், இது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ டெக்னிக்கலாக நமக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும். அதுக்கு நமக்கு என்ன தெரியும், யூடியூப் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். ஸோ 6 years முடிஞ்சு, இப்போ 6 years 8 months முடிஞ்சு பார்க்கும்போது 250Kன்றது கம்பேரிட்டிவ்லி ஒரு வேளை நான் இந்த கண்டென்ட் இருந்து கொஞ்சம் வெளியே போய் இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியாக பண்ணியிருந்தேன்னா இந்த நம்பர் கண்டிப்பாக அதிகமாக இருந்திருக்கும். பட் ஒரு 2 yearsக்கு அப்புறமா, அதாவது என்னுடைய ஜாபெல்லாம் குவிட் பண்ணேன். இப்போ நான் சொன்ன 6 years 8 months பார்த்திங்கன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண டைம். பட் 2 yearsக்கு அப்புறம் 2019 தான் என் ஜாப், பெர்மனெண்ட் ஜாபெல்லாம் குவிட் பண்ணிட்டு உள்ளே வந்தேன். அப்போது நான் குவிட் பண்ணும்போது சம்வேர் 98K இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நம்பரில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். ஏன்னா என்னோடய பர்பஸ் மாறிச்சு. காரணம் என்னென்னா, அப்போ எனக்கு என்னென்ன ஐடியானா, ஒரு யூடியூப்பில் நிறையா நம்பர்ஸ் இருந்தால் தான் வியூஸ் வரும், வியூஸ் இருந்தால் தான் வந்து நமக்கு அதில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். என் பர்பஸ் மாறும்போது என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஓகே நமக்கு வந்து நம்பர்ஸ், வீடியோஸ், கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட இந்த கண்டென்ட்டை டிபெண்ட் பண்ணி வர அந்த லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அட்ரஸ் பண்ணுவோம். அதாவது நிறைய பேர் கற்றுக்க வராங்களோ அதை அட்ரஸ் பண்ணுவோன்றப்ப தான் ஓகே நம்ம வந்து லைஃப் கோச்சிங் ஒன்று இருக்குது, இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய ப்ரொஃபஷனே ஃபுல்லாக வேறு மாதிரி மாறி அந்த கான்ஃபிடன்ஸ் தான் என்னோடய பெர்மனெண்ட் ஜாப்லாம் விட்டுட்டு வந்தேன். ஸோ என்னோடய பழைய வீடியோவில் ஒன்று இருக்கும், நான் வந்து 1 lakh நான் அச்சீவ் பண்ணணும் மைல் ஸ்டோன் பற்றியெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் அந்த நம்பர் அப்படின்ற ஐடியாலஜி அப்புறம் விட்டுட்டேன். 2 விஷயம். ஒன்று என்னென்னா, இப்போது இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வர ரெஸ்பான்ஸை ஹேண்டில் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும், நான் வாட்ஸ்அப் நம்பரும் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துருப்பேன். நிறைய பேர் என் கூட பேசியிருப்பீங்க. இவ்வளோ பேர்த்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்ருக்க அட்லீஸ்ட் நிறைய பேர் என் கூட பேசியிருப்பீங்க. ஸோ சம்ஹோ என்னுடைய என்கேஜ்மெண்ட் அப்படின்றது சேனலை விட்டு வெளியே நிறையா இருந்தனால நான் நம்பர்ஸ் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓகே அது போட்டும், மெதுவாக கூட போட்டும். ஏன்னா நிறைய பேர் வரும்போது அந்த கண்டென்ட் கற்றுக்கிறதுக்காக வருவாங்க. ஆனால் அவ்வளோ பேருக்கு நான் கேட்டர் பண்ண முடியுமான்னு தெரில. பிகாஸ் என்னோடய ஹேண்ட்லிங் வந்து மோஸ்ட்லி இண்டிபெண்ட்டாக நான் டீச் பண்ண ட்ரை பண்ணுவேன்.
ரீசெண்டாக லாஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள தான் கோர்ஸ்லாம் பண்ணேன். ஸோ அதனால் நம்பர்ஸ் நான் ஃபோக்கஸ் பண்ணல. சம்ஹவ் நம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆச்சு. பட் என்னோடய ஃபோக்கஸ் முழுக்க கோர்சஸ் அப்புறம் பர்சனல் கோச்சிங் இதில் போனதுனால நம்பரோட இதே விட்டுட்டேன். எனக்கு யாராவது சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி 10K இவ்வளோ நாளில் மூவ் ஆயிருக்கு, 2 lakh டச் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சம்வேர் அந்த நம்பர்ன்ற அந்த இதை விட்டுட்டேன். பட் நான் சொல்லணுன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி. இந்த மாதிரி இவ்வளோ நம்பர்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறப்போ ஓகே நம்ம ஏதோ ஒரு மைல் ஸ்டோன் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்ததுக்கு. மெயின் அந்த நம்பர்ஸை விட அந்த 6 இயர்ஸ் நான் திரும்ப பார்க்கும்போது என்னோடய மெச்சூரிட்டி டுவர்ட்ஸ் பீப்புள் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், ஒரு பிரச்சனைன்னு வர்றவங்க எப்படி என்ன சொல்ல வராங்கன்றது புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே எனக்கு வந்து இந்த 6-7 இயர்ஸில் வந்து நிறையவே வந்து எனக்கு பர்சனலி க்ரோத் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் வெறும் கற்றுக்கிட்டோ நம்ம தெரிஞ்ச 4 விஷயத்தையோ பேச முடியாது. ரியாலிட்டி எப்படி இருக்குது, கல்ச்சுரலாக நம்ம பீப்புள் எப்படி ஒரு விஷயத்தை அணுகுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த லேர்னிங் எல்லாம் எனக்கு 6 இயர்ஸில் எனக்கு பயங்கரமாக கிடச்சிதுன்னு சொல்லுவேன். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் இந்த ஃபீல்டில் இன்னும் கூட நான் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவேன். ஸோ என்னோடய லேர்னிங் தான் வந்து இந்த 6 இயர்ஸில் வந்து நான் ரொம்ப எனக்கு பொறுத்த வரைக்கும் செல்ஃப் அப்ரிசியேஷன் அதான் நான் நிறைய லேர்னிங் இருந்துச்சு. இப்போது இந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம அப்ரோச் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்கள்ல, லைக் என்ன மாதிரி பிரச்சனையோட வருவாங்கன்னு இருப்பாங்களா, அதெல்லாம் நான் வந்து கேள்வியே பட்டது கிடையாது. நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டிருக்கேன். பட் இப்படியெல்லாம் ஒருத்தர் லைஃப்பில் நடந்திருக்குமான்றதை வந்து என்னால் யோசிச்சு பார்க்க முடிய அளவுக்கு லேர்னிங் இருந்துச்சு. அந்த லேர்னிங் எனக்கு நிறையா விஷயங்களை புதுசாக கற்றுக்கிறதுக்கும் எப்படி டீச் பண்ணுன்றதையும் சொல்லி கொடுத்துச்சு. பிகாஸ் பை டிஃபால்ட்டாக நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் இருந்தாலும் நான் இங்கே வரல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாத்தை என்னை ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லிக் கொடுக்குன்னு நினச்சேன். பட் ஒரு டீச்சிங் மாதிரி போகும், ஒருத்தரோட ப்ரொஃபைல் அசஸ் பண்ணி அவங்களுக்கு நான் கைட் பண்ணுவேன்றதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஸ்டார்டிங் பீரியடில் தெரியாது. ஸோ லைஃப் நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணிச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 இயர்ஸ் 8 மந்த்ஸ்ன்றது கம்ப்ளீட் சக்ஸஸ்னால் நான் விழுந்த மாதிரி தெரியும். சில இடங்களில் வந்து எனக்கு கன்சிஸ்டன்சி போச்சு, சில இடங்களில் வந்துட்டு எனக்கு ஃபினான்ஷியலாக டவுன் ஆகிருக்கு பாஸ்ட்டில். ஆனால் எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து மென்டலி நான் டவுன் ஆன மாதிரி எனக்கு இன்றைக்கி ஞாபகம் இல்லை. அட்லீஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ், அட்லீஸ்ட் ஃபார் சேனல் பெர்ஸ்பெக்டிவ் நான் டவுன் ஆன மாதிரி ஞாபகமே இல்லை. என்ன காரணம்னா, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் நடந்தால் அதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, அதே பிடிக்காத சுச்சுவேஷன் நடந்தால் அதை வருத்தப்படுவீங்க. பட் எனக்கு என்னென்னா, ஹாப்பினஸ் நடந்துச்சுன்னா பை டிஃபால்ட் நானும் எல்லார மாதிரி சந்தோஷப்படுவேன், ஒரு நல்ல விஷயம் நடந்தால் சந்தோஷப்படுவேன். ஆனால் அதே வந்து ஃபெயில் ஆனேன்னா அது ஏதோ ஒரு கோர்ஸ்க்கோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமாக அதை வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன். பிகாஸ் என்னோடய ஃபெயிலியர்ஸ் தான் வந்து ஒருத்தர் எங்கிட்ட பேச வரும்போது அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறாங்கன்றதை புரிஞ்சுக்க வச்சுது. இப்போ நான் அனுபவப்படாத ஒரு விஷயத்தை எங்கிட்ட ஒருத்தர் பேசினாங்கன்னா புரியாது இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 இயர்ஸ் 8 மந்த்ஸ்ன்றது வந்து என்னோடய ஹைஸ் அண்ட் லோஸ் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நான் பெட்டர் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்கு. ஸோ ஃபார் இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நம்ம கண்டென்ட் வைஸ் வந்து நம்ம எப்பவுமே மேஜிக் இல்லை வந்து அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்லாம் பேச மாட்டோம். வி ஆல்வேஸ் ஸ்டிக் டு த கிரவுண்ட். லைக் என்ன நடக்கும், இதை வந்து டெக்னிக்கலாக எப்படி அணுகிறது, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, இதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேன்சி கண்டென்ட் இருக்காது. பட் யார் ஃபாலோ பண்ணாலும் வெதர் வித் கோர்ஸ் ஆர் வித்தவுட் கோர்ஸ் லைஃப் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல மேபி நான் மறந்துடுவேன்றனால சொல்கிறேன், இந்த 6 இயர்ஸில் இல்லை என் சேனலை பார்த்தோ கோர்ஸில் இருந்தோ நிறைய பேர் வந்து சக்ஸஸ் பார்த்து எனக்கு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து நிறைய சேட்டில் அனுப்பிச்சிருக்கீங்க. நான் அதில் ரொம்ப கம்மியான விஷயத்தை தான் எடுத்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பிகாஸ் சேட்டில் ஒரு நாளைக்கு 300-400 மெசேஜ் வரும். நான் சம்டைம்ஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் கூட படிக்காமல் விட்டுருக்கேன். நான் ரிப்ளை பண்ணுவேன், அட் டைம்ஸ் நான் படிக்காமல் விட்டுருவேன். ரிப்ளை பண்ணதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நிறையா. ஸோ இன்கேஸ் யாராவது ஒருத்தர் நான் படிக்கலை, நீங்கள் வந்து நான் ஷேர் பண்ண மறந்துட்டீங்க, சக்ஸஸ் பார்த்துட்டு நான் மறந்துடுவோம். சம்டைம்ஸ் அந்த எப்படி அதை அடைஞ்சோன்றதை மறந்துடுவோம். அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் ஸ்டில் மோட்டிவேட் மீ. இன்னும் நான் வந்து என்னோடய டீச்சிங்கில் கான்ஃபிடன்ஸ் கொண்டு வரதுக்கும் மேபி இன்னொருத்தர் அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்கேஸ் இந்த லாஸ்ட் என்னோடய ட்ராவலில் உங்கள் லைஃப் மாறி இருந்துச்சு அப்படின்னா ஆடியோவாவோ இல்லை மேபி இப்போவும் போல் ஒரு வாட்ஸ்அப்பாவோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு அதை ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம சேனல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நெக்ஸ்ட்டு 4 to 5 இயர்ஸ் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ண தான் போகிறேன். பிகாஸ் திங்ஸ் மாறிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் மாறலாம், மேபி நம்ம ரீச் பண்ணுற விதம் மாறலாம். இப்போ கூட நான் வந்து பர்சனல் கோச்சிங்லாம் பிளான் பண்ணிருக்கேன். பர்சனல் இந்த சென்ஸ் 1-to-1 டிரெக்டாக மீட் பண்ணி பண்ணுற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன வேணால் மாறலாம். பட் இந்த ஃபீல்டுக்குள்ளே அட்லீஸ்ட் 4-5 இயர்ஸ் நான் இருப்பேன்றது ஐ எம் வெரி வெரி கிளியர். அண்ட்
என்னோட பாஸ்ட் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் இதில் என்ன அப்படின்னா, நான் இதுக்குள்ளே வருவேன்னு எனக்கு தெரியாது, இப்படி ஒரு ஸ்கில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, இந்த இடத்துல நான் இதை பேசுவேன் எனக்கு தெரியாது. மேபி என்னோடய ஐடியாவில் என்னென்னா, ஓகே நான் ஒரு ஜாப் போயிட்டுருப்பேன், 5 இயர்ஸ் பிளான் என்ன, 10 இயர்ஸ் பிளான்னு கேட்டால் அந்த இருந்த ஜாபில் ஓகே ஒரு 3rd 4th லெவலை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பேன், எல்லோரும் மாதிரி தான். அப்போது எனக்கு இந்த இடத்துல கிடைச்ச பெரிய லேர்னிங் என்னென்னா, லைஃப் எப்படி வேணால் மாறும், எந்த ஃபீல்டுக்குள்ளே வேணால் நீங்கள் போவீங்க, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி வச்ச வழியில் தான் வாழ்க்கை போகுன்ற அவசியம் கிடையாது. எப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃப்ளோவாக நடக்கும் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சிருக்கும் போது. ஸோ இந்த ஒரு லேர்னிங் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மிங்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் இது வேணும் அது வேணும் தாட் இருக்கும், பட் எது மேலேயும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒரு எமோஷன் இருக்காது. லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டு 2 விஷயம். ஒன்று, என் கரண்ட் சர்க்கிளை டிட்டாச் பண்ணி வெளியே வந்தது, அது நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் நான். இன்னொன்று, என்ன வேணுன்றதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தது. ஸோ அந்த விஷயந்தான் எனக்கு இது மாறவே மாறாது, இப்படி தான் ஒரு ஃபீல் இருக்க போகிறேன், இப்படி தான் லைஃப் இருக்க போது நினச்சிட்டு இருந்த எல்லாத்தையுமே மாற்றிச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் பயந்துட்டுருப்பீங்க, நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இங்கே தானே போக முடியும் அப்படின்னா, அது கிடையவே கிடையாது. உங்களோட தேவைகள், உங்களோட ஆசைகள் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக எமோஷ்னலாக எப்போ கன்வெர்ட் ஆகுதோ லைஃப் வந்து வேறு லெவலில் மாறுன்றது தான். ஸோ இப்போ நான் இருக்கிற இந்த லைஃப்பை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீம் லைஃப்பில் தான் நான் இருக்கேன். ஏன்னா என்னெல்லாம் ஆசைப்பட்டனோ, என்னெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்தனோ, இதெல்லாம் என் விஷன் போர்டில் வச்சுருந்தனோ, அதெல்லாம் வந்து ஒரு 80-90% ஆல்ரெடி நான் அதை அனுபவிச்சிட்ருக்கேன். அது இன்னும் தொடர்ந்து நான் எனக்கு கொண்டு வர போகிறேன் உள்ள. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃப்ளோ ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். ஃப்ளோ ஸ்டேட்னால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மட்டுமே லைஃப்பில் நடக்குது. நினைக்காது நடந்திருக்கா என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு, ஆனால் அதை நான் அட்ரஸ் பண்ணது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு இடத்துக்கு போக நினைக்கிறேன், ஆனால் அந்த இடத்துக்கு போக நான் முயற்சி பண்ண அந்த ட்ராவல் பாதியில் நின்று போச்சு பிகாஸ் ஆஃப் சர்டன் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நான் ஒரு ஆப்பை லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறையா நான் ட்ரை பண்ணேன், பட் சம்ஹவ் ரொம்ப லேட் ஆகி இப்போவுமே அந்த ஆப் வந்து நான் ஒரு பேசிக் லெவலில் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ நான் எடுத்த ட்ராவல் எல்லாமே நடந்துச்சானா இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நின்றுருக்கு, ஸ்லோவாக இருக்குது, பட் அந்த பாட்டு நான் கண்டுக்கிட்டது கிடையாது. நான் எல்லாத்துக்கும் சொல்கிற அதே அட்வைஸ் தான், நான் போக நினைக்கிற இடத்துக்கு நான் இன்னும் போகலை. ஸோ அது ஏன் நடக்கலைன்றது நான் கவலைப்பட்டேன் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா பிகாஸ் மேனிஃபெஸ்டேஷன்றது நான் தேர்ந்தெடுத்து நல்லதை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு எனக்கு வர்ற பயத்தையும் கவலையும் வந்து மறைச்சிக்கிட்டா என் கான்ஷியஸ்குள்ளேருந்து போயிடுமானா இல்லை, அந்த ஆப்போசிட் சைடுக்கு போகவே கூடாது, நடக்காது அப்படின்ற சைடே நீங்கள் போகக்கூடாது. இதை நான் வந்து ரொம்ப ஈஸியாக என்னால் லைஃப்பில் கொண்டு வர முடிஞ்சுது. அண்ட் இப்போ இருக்கிற எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் ஐம் ஹேவிங் ரைட் நோ, அது மணி, மெட்டீரியல் ஆர் இந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே வந்து இந்த 6 இயர்ஸ்க்குள்ளே நடந்தது தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் பாஸ்ட் இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய ஹோல் லைஃப் எடுத்துக்கிட்டால் 90% ஆஃப் சேஞ்சஸ் அப்படின்றது லாஸ்ட் 6 இயர்ஸ்க்குள்ளே நடந்துச்சு. ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, லைஃப் இப்போ மாறுமா அப்போ மாறுமான்னு யோசிச்சிங்கன்னா, இட் டேக்ஸ் 1 to 2 இயர்ஸ் லைஃப்பை முழுமையாக மாற்றுறதுக்கு. ஒரு 6 to 8 இயர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா லைஃப் வேறு மாதிரி உங்களை புரிய வைக்கும், வேறு மாதிரி விஷயங்களாக காமிக்கும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் எப்போ சொல்கிற மாதிரி கன்சிஸ்டன்சின்னு சொல்ல மாட்டேன், பீயிங் ரிலவெண்ட். என்ன தேவை, எதுக்கு நான் வேலை செய்கிறேன், அந்த வேலையில் எனக்கு என்ன நடக்க போகுது, இதில் கிளியராக இருக்கணும். நம்ம ஒரு செயலோ இல்லை ஒரு ஒரு முயற்சியோ பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம எதிர்பார்க்குறதுக்காக தான் பண்ணுறோமா, நம்ம தேவைக்கு தான் பண்ணுறோமான்றதை ரொம்ப கிளியராக இருந்துக்கணும். இதெல்லாம் சொல்லும் போது இன்னொரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த மூமெண்ட்டில் ஒரு சில விஷயம் நடக்கலை, லைஃப் ஃபெயில் ஆகுதுன்னு நீங்கள் புலம்பிகிட்டு இருக்கீங்கன்னா நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டுருப்பீங்க இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் கோராக ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறையா நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 2 சைடும் பார்த்துருக்கேன். ஏன் ஃபெயில் ஆனேன்னு தெரியும், எப்படி எனக்கு லைஃப் மாறுச்சுன்னு தெரியும். ஸோ ஒரு வேளை இந்த பார்த்துட்ருக்க நீங்கள் இன்னும் என் லைஃப் இப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்கிறீங்கன்னா, ஹை டைம் இந்த நிமிஷம் உங்கள் லைஃப்க்கு ரிலவெண்ட் இல்லாத விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த நிமிஷம் ஆரம்பித்தா கூட ஒரு 3 மந்த்ஸில் பயங்கர ஹோப் கிடச்சிரும். 5 to 6 மந்த்ஸில் லைஃப் மாறுறது தெரியும். 1.5 இயர்ஸில் நீங்கள் இருந்த லைஃப்லேருந்து 100% சேஞ்ச் ஓவர் வந்துடும். இதுதான் உண்மை. இது வந்து நாட் ஓன்லி ஆன் மனி, ரிலேஷன்ஷிப், கெரியர், ஹெல்த் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த 6+ இயர்ஸ் கற்றுக் கொடுத்தது வெறும் சக்ஸஸ் மட்டும் கிடையாது, சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றதையும் ரியலைஸ் பண்ண வச்சது தான். பிகாஸ் என்னோடய ஃப்ரேமில் நிறைய பேரை நான் பார்க்குறேன், என்ன மாதிரியே மிஸ்டேக் பண்ண நிறைய பேர் நான் பார்க்குறேன்.
ஸோ அப்போது இங்கே என்ன புரிஞ்சுக்கணும், இங்கே டெக்னாலஜி மாறுது, லைஃப் மாறுது, ஆனால் பீப்புளோட பர்செப்ஷன் டுவர்ட்ஸ் லைஃப் மட்டும் மாறவே மாட்டேங்குது. அதாவது ரொம்ப கஷ்டப்படணும், கவலைப்படணும் நினச்சிட்ருக்காங்க. உங்களோட லைஃப் ரிலவெண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் மாறுன்றதை நம்ம சேனலில் திரும்ப திரும்ப நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறோம். நம்ம சேனல் பார்க்குற வேகாக பார்க்குற நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னா, டீடாக்ஸ் பண்ணுங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் உண்மை என்னென்னா, லைஃப் ரிலவெண்ட்டாக வாழ்கிறதுக்கான வழிகளை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் டூலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் என் சேனல் இவ்வளோ நாள் பார்த்துட்டும் இன்னும் முயற்சி பண்ணாமல் இருக்கீங்க, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வரீங்கன்னா, உங்கள் லைஃப்பை இம்மீடியட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரே வழி இன்றைக்கி இந்த நிமிஷம் ஏதோ ஒன்று உங்கள் லைஃப்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த ஆரம்பிக்கிறது தான். ஸோ இந்த ரியலைசேஷன் தான் இன்றைக்கி நான் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வேறு எனக்கு புதுசாக என்ன ஷேர் பண்ணணும்னு தெரில. மேபி நம்ம கண்டென்ட்டாக பேசும்போது ஒரு கோர்வை இருக்கும். இது ஜஸ்ட்டு தோணுச்சு, நம்பர் பார்க்கும்போது சரி ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்குமே இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும். நான் இன்னொரு 6 வருஷம் கழித்து பார்த்தேன்னா அதுக்காக இது ஒரு லாக் மாதிரி க்ரியேட் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ இன்கேஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் டெப்த்தாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு லைஃப்பை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம பழைய வீடியோஸும் நிறையா பாருங்கள். டெய்லி இன்ஸ்பிரேஷன் வீடியோஸ் பாருங்கள். மெயினாக சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பாருங்கள். உண்மை சொல்லணுன்னா சில நேரங்களில் நான் டீச் பண்ணவங்க என்னை விட வேகமாக ஜெயிச்சது பார்த்துருக்கேன். அப்போ அவங்க லைஃப்பில் எவ்வளோ எமோஷ்னலாக அந்த தேவையோட கனெக்ட் ஆகிருப்பாங்கன்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே நமக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஈக்குவலானது தான், எல்லாத்துக்கும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் தட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் மீ. ஓவரால் இந்த 6+ இயர்ஸ் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக கூட இருப்பீங்க. அண்ட் டெஃபினெட்லி ஃபார் உங்கள் செல்ஃப் எஸ்டிஷனுக்காக கூட இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி நான் இன்னும் ரிலவெண்ட்டாகவும் இன்னும் பெட்டரான கண்டென்ட் நான் ஷேர் பண்ணுவேன். நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கிறேன். பட் நம்ம சேனலில் அதை பேசுகிறதுக்கு எனக்கு சின்ன ஹெசிடேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கும்போது அது உங்கள் லைஃப்பில் பொருத்திக்கிற மாதிரி விஷயம் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். நிறைய ஃபேன்சி ப்ராக்டிசஸ் இருக்குது, பட் அது உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண சொல்ல மாட்டேன். ஸோ இன்னும் நிறையா புது விஷயங்களோட நம்ம சேனல் தொடர்ந்து நம்ம ரன் பண்ணுவோம். அண்ட் டெஃபினெட்லி உங்களோட லைஃப் மாறுறதுக்கு ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் இந்த வீடியோக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்கள் லைஃப்பும் கொஞ்சம் வேகமாக மாறுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ. எப்போ சொல்கிற மாதிரி நன்றி.